கதிரும் ராஜியும் சந்தோஷமாக இருப்பாங்க. ராஜி கதிர்கிட்ட நம்ம சென்னை அடிக்கடி வரணும் போல இருக்க, சென்னை வந்தால் தான் நம்மளுக்கு நல்லதாக நடக்குது அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பேசிக்குவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ராஜி கதிர்கிட்ட நீ எப்போ இப்படியெல்லாம் மாறின, இவ்வளோ பாசமாக இருக்க மாட்டேயே அப்படின்னு கேட்பாங்க. கதிர் ராஜிக்கிட்ட இல்லை, எப்போவுமே உன் மேலே பாசமாக தான் இருக்கேன், அதை வெளிக்காட்ட மாட்டேன், இப்போ வெளிக்காட்டுறேன், அவ்வளோதான். பாசம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும், நீ தான் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி கதிரவனாச்சு அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலேயே ஷாலினிங்கிற பேரை விட ராஜேஸ்வரிங்கிற பேர் தான் இவங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குங்க. ராஜி தலை நிறைய பூ வேற வச்சுருப்பாங்களா, அதனால கதிர் ராஜியை பேரழகி, எப்படி இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு ரொம்ப புகழ்வார். இன்னைக்கு தான் முதல் தடவையாக கதிர் ராஜியை ஒய்ஃப்னு சொல்லியிருப்பாரு. அதனால ராஜிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். செந்திலும் மீனாவும் அவங்க குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க. செந்தில் நடு ஹாலில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். மீனாவுக்கு பிடிக்காது தான், ஆனாலும் என்ன சொல்ல முடியும், அவங்க உட்காந்து செந்தில் கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்லன்னு மீனா கேட்பாங்க. உனக்குமா அப்படின்னு சொன்னதும், ட்ரிங்க்ஸ் இல்லை, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, எனக்கு ஏதாவது வேணும்ல அப்படின்னு கேட்பாங்க. சிக்கனும் மட்டன் சுக்கா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் மீனா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. செந்தில் மீனாவுக்கெல்லாம் ஊட்டி விடுவார். மீனாவும் செந்திலுக்கு ஊட்டி விடுவாங்க. அடுத்த ஒரு நிமிஷத்தில் செந்தில் மறுபடியும் ஆரம்பிச்சிருவார். திரும்பவும் நீ நகை விஷயத்தை ஏன் சொல்லலை, ராஜி கதிர் கல்யாண விஷயத்தை ஏன் சொல்லலை அப்படின்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவார். சரவணன் சாப்பிட்டு முடித்ததும் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பார். அவங்களுக்கு அஞ்சலி கால் பண்ணுவாங்க. அஞ்சலியும் சரவணனும் இப்படியே மாறி மாறி அவங்கவுங்களோட லைஃப்பை பற்றி 2 பேரும் பேசுவாங்க. அஞ்சலி மயிலை பற்றி கேட்பாங்க. உங்கள் ஒய்ஃப் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா, என் கூட பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், எதுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா என்ன ஏதுன்னு அஞ்சலி கேட்பாங்க. இப்படியே ஒருத்தரும் மாற்றி மாற்றி கொஸ்டின் பண்ணி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சரவணனோட டைவர்ஸ் கேஸு கோர்ட்டுக்கு வரும். அதனால மயில் வீட்டில் எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மயில் சாமி கும்பிடுவாங்க. மயிலோட அம்மா பாக்கியம் மயிலை ரொம்பவே திட்டுவாங்க. நீ சாமி கும்பிடுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீயும் ஏதாவது கொஞ்சம் பண்ணணும், நகை விஷயத்தில் மட்டும் நீ கொஞ்சம் உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம பக்கம் இருந்திருக்கும். இப்போ பாரு, எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இது தடவையாது உன் வீட்டுக்கார டைவர்ஸ் கேட்டாலும் நீ டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லு, அவர் கூட தான் வாழணும், டைவர்ஸுக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லு. என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, ஜட்ஜு காலில் விழுவியோ யார் காலில் விழுவியோ, உன் வீட்டுக்கார பேச்சை கேட்பியோ கேட்காம போவையோ, நீ டைவர்ஸுக்கு சம்மதம் சொல்லக்கூடாது, வாழா வெட்டியாக திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மயிலோட அம்மா பாக்கியம் கராராக அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. தாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. இருக்கிறதுலையே மயிலோட நிலைமை தாங்க ரொம்ப பரிதாபமாக இருக்கும். மயிலோட அம்மா பேச்சை கேட்டு தானே மயில் எல்லாத்தையும் பண்ணினாங்க. அவங்க அம்மாவே வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, சாப்பாடு தர மாட்டேன்னா அப்புறம் எங்கே தான் போவாங்க பாவம்.